வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ கூடிய விரைவில் லான்ச் ஆக போகிற MI Ultra 11 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். MI 11 Ultra பார்த்தீங்கன்னா MIயோட ஃப்ளாக்ஷிப் மொபைல் அப்படின்னு தான் அவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு சூப்பர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்லையுமே இந்த பெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராசஸரில் Snapdragon 888 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ Snapdragon 888 தான் இது வரைக்கும் நம்ம ஆண்ட்ராய்ட்லேயே வந்ததுலேயே மேக்ஸிமம் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு ஜிபியும் Adreno 660 கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ராசஸர் வைஸ் நம்ம இதுக்கப்புறம் எதுவும் மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்பிளேங்க. ஸோ டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MI 11 Ultraவில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 1 பில்லியன் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 515 ppi டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய காம்படிட்டரான OnePlus அதுக்கப்புறம் விவோலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை கம்பீட் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் பார்த்தாலும் உங்களுக்கு விவோ OnePlusல இருக்கிற மாடல்ஸ்லாம் சூப்பர் ஆமோ எல்இடி கொடுத்துருப்பாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா ஆமோ எல்இடி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஆமோ எல்இடிக்கும் சூப்பர் ஆமோ எல்இடிக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய மெமரி கேப்பபிலிட்டிஸ்ல கண்டிப்பாக நம்ம MI Ultra 11 பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 256GB மெமரி, 12GB RAM 256GB மெமரி, அப்புறம் 12GB RAM 512GB மெமரின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த முக்கியமான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இதோடைய கேமரா ஃபீச்சர்ஸ். ஸோ கேமரா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா உங்களுக்கு 50 மெகா பிக்சல்னு சொல்கிறாங்க. 50 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பேச்சர் 2.0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய காம்படிட்டர்ஸான OnePlus இல்லைனா விவோ எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் அப்பேச்சர் பார்த்தீங்கன்னா 1.8 வரைக்கும் இருக்குது. ஸோ இதை விட ஒரு படி மேலே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கேமராவில் பாக்கி அந்த 48 மெகா பிக்சல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டெலிஃபோட்டோ லென்ஸ், அதில் உங்களுக்கு 5x ஜூம் இருக்குது, ஆப்டிக்கல் ஜூமிங். அதே நேரத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட் லென்ஸ். ஸோ இந்த கேமரா கேப்பபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இதை ஈஸியாக நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக OnePlusம் அதுக்கப்புறம் விவோவும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பிள் எடுத்துட்டிங்கன்னா iPhone 12 கண்டிப்பாக பெட்டராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கேமராவில் நம்ம MI 11 Ultraவில் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் லான்ச் ஆனால் தான் தெரியும் அதோடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, என்ன யூனிக்காக கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ பிரைமரி கேமராவில் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது, அது எப்படி நம்ம OnePlusோடையோ இல்லை விவோடையோ கம்பேர் பண்ணுறதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா 20 மெகா பிக்சல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம MI 11 Ultraலையும் செல்ஃபி கேமராவில் உங்களால் 4K வீடியோஸ்லாம் ஷூட் பண்ண முடியாது. 1080p வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். பேக் கேமராவில் மட்டும்தான் நீங்கள் 8K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஸோ நிறைய ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் கேமரா ஈஸியாக விட்டுறாங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆண்ட்ராய்டில் சில மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஸோ செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் வீக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம MI Ultra 11 பேட்டரி கேப்பபிலிட்டிஸ் பற்றி பார்ப்போம். பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh கொடுத்துருக்காங்க. ரொம்ப டீசென்ட்டான ஒரு கெப்பாசிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இது வரைக்கும் லான்ச் ஆனதுலேயே இது மேக்ஸிமம் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த கம்பெனிலுமே உங்களுக்கு 65 வாட்ஸை விட ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இருக்கிற சார்ஜர் கொடுத்ததே இல்லை. ஸோ இவங்க 2 வாட்ஸ் ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணலாம். ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் லான்ச் ஆக போகிற MI 11 Ultra எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சூப்பர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா உங்களுக்கு ஃபோனுடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ஃபோனுடைய ஹார்ட்வேர் அதாவது உங்களுக்கு செரமிக் பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இருக்குல்ல அட்வான்ஸ். ஸோ ஃபோன் ரொம்ப அழகாக இருக்க போது. அந்த செரமிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஃபோன் ஒன்று பிளாஸ்டிக் பாடியில் இருக்கும், இல்லைனா அலுமினியம் ஃப்ரேமில் இருக்கும், இல்லைனா ஸ்டீல் இல்லைனா கிளாஸில் இருக்கும். ஸோ ஃபோன் ரொம்ப அழகாக இருக்குது, லக்ஸரியாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு செரமிக்கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஃபோனுடைய ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலுக்கு என்னென்ன தேவையோ அந்த எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு நம்ம
MI 11 Ultra பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு 5G மொபைல். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபோனை தண்ணியில் போட்டிங்கன்னா கூட டக்குன்னு எடுத்துடலாம். உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் சஸ்டெயின் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேசிக் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து டிஸ்பிளேலேயே வந்துடும். உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து நாவிக் இருக்குது, இந்தியாவோட எக்ஸ்க்ளூசிவ் சேட்டலைட் GPS. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து மேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அமெரிக்கன் சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலுக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களுமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து தி பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னா அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களோட சேர்ந்து நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஃபோன் வந்தோடனே கூடி சீக்கிரம் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக அன்பாக்சிங்கும் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மொபைல் ரிவ்யூஸ், அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.